இந்த ராஜு உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யாரு அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம் கேட்டோ தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயே. ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான். இங்க பாத்தியா பே, கண்காட்சியில எவ்வளவு கடைகள் இருக்கு. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு வாங்கணும் போல இருக்கு. என்னாச்சு? இந்த கண்காட்சியில நீ ஒரு கடைய போட ஆசைப்படுறியா? அட என்ன ராஜு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? பீம், அனாவசியமா கடைய சுத்தி பார்த்துட்டே இருந்தா நமக்கு போர் தான் அடிக்கும். வா, அந்த ஜெயிண்ட் வீல்ல போய் உட்காரலாம். உனக்கு போடணும், நீ போய்க்கோ. நான் இங்க இருக்கிற துணிமணிகளையும் எனக்கு பிடிச்ச வளையல்களையும் வாங்க போறேன். வாங்க வாங்க, என்ன வாங்கணுமோ வாங்கிக்கா. நாங்க ஜெயிண்ட் வீல்ல விளையாடிட்டு தான் வருவோம். நல்ல ஜாலியா சுத்த போறோம். அங்கதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்க போர் அடிக்கும். என்னாச்சு தலைவா? உங்களால முடியலையா? இப்போ உங்க ரெண்டு பேருடைய கதையை முடிக்கவா? எங்க கிளம்பிட்ட பீம்? உனக்கு என்ன பண்ணணும்? இத பாரு ராஜு, நான் ஒண்ணும் உன்கிட்ட பேசல. ஆண்டியா, அப்ப ஏன் குண்டா மாதிரி வழி அடைச்சிட்டு நிக்கிற? வழி விடு, நாங்க கிளம்புறோம். சரி, வழி விடலன்னா என்ன பண்ணுவ? ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. காளியா, நாங்க ஜெயண்ட் வீல்ல போய் உட்கார போறோம். வேணும்னா நீயும் எங்க கூட வாயேன். ஜெயிண்ட் வீல்ல விளையாடுறதுக்கு நான் ஒண்ணும் உங்களை மாதிரி சின்ன குழந்தை கிடையாது. தைரியம் இருந்தா இந்த ஹேமரை நல்லா தூக்கி இதுல அடிச்சு அந்த மணியை அடிக்க வைக்கணும். ஆனா காளியா, நாங்க அதுல விளையாட தான் ரொம்ப ஆசைப்படுறோம். ஜெயின் வீல்ல நம்ம அப்புறமா உட்கார்ந்து விளையாடலாம் பீம். காளியா சொன்னதை செய். அவன் வாய்க்கு உடனே ஒரு பூட்டை போடு. சரி, அப்படியே செஞ்சிடலாம்.
ஓ போச்சு லட்டு பறக்குது எல்லா லட்டுவும் தட்டுல தான் இருக்கு. ரொம்ப நன்றி பீம் அட பிரமாதமா லட்டுவா புடிச்சிட்டான். எப்படி அப்படி எப்படின்னு ஆனா நீ தானே டயரை உருட்டிக்கிட்டே வந்து லட்டு தட்டை தள்ளி விட்ட சரிதானே என்ன ஓடுங்க. பீம் சுட்டி இங்க இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க. ஆனா நானும் அட இது என்ன காலங்காத்தாலேயே காளியா அவனுடைய இடுப்புடியில கீழே போட்டு சப்பாத்தி மாவு பரட்டுறான். பாவம் டோலு போலு காளியா கூடவே சுத்துறதுனால அவங்களோட நிலைமை கொஞ்சம் பாரு. இனிமையாவது அவங்க திருந்தட்டும். ரொம்ப ஓவரா பேசாத. வந்து ஒன்னு மூஞ்சி மேலேயே விட்டேன்னா 32 பல்லும் செதறிடும். நீங்க சொல்றது நடக்குமான்னு தெரியாது. ஆனா தலைவா, நீங்க எங்க மேல விழுந்ததுல எங்க 32 பல்லும் ஆடி போச்சு தெரியுமா? என் கூடவே இருந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, அப்படி இல்ல தலைவா. உங்களை மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் இருந்துட்டா எங்களையும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான். விடு காளியா, பாவம் சின்ன பசங்க. ஆமாமா, பாவம் உனக்கு எடுபடி வேலை செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏய் ஜக்கு, ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? காளியா எப்படி இருந்தது? ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருது பீம். உன்னை மகாராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. வாங்க வாங்க. அப்படின்னா மார்ஸ் நம்ம சந்திரனை திருடிட்டு போயிடுச்சா? அப்படியே மறுபடியும் பூமியில சந்திரனை நம்மளால பார்க்கவே முடியாதா? மார்ஸ்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இயற்கையா வந்ததா இல்ல மார்ஸ்ல இருக்கிறவங்க இத செஞ்சிருப்பாங்களா? இப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால சந்திரனை மீட்டு திரும்பவும் கொண்டு வர முடியுமாங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பதில் நாம மார்ஸுக்கு போனாதான் தெரிய வரும். அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே மார்ஸுக்கு கிளம்புறோம். ஆமா, ஸ்பேஸ்ல உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு போதுமான காத்து கிடைக்காது. இந்த கேப்சூல்ஸை நீங்க போட்டுக்கிட்டா எப்பவும் போல சுவாசிக்கலாம். நண்பர்களே, ரெடி ஆயிட்டீங்களா? ஸ்பேஸ் ஷட்டில் 10 வினாடியில் பறக்க போகிறது. 10 9 8 7 6 5 4 3 2 1 0. ஸ்பேஸ்ல போறதுனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? என்ன இது புதுசா இருக்கு? ஸ்பேஸ்ல இப்படி எல்லாம் கூட இருக்குமா? கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்க. ஏலியன்ஸ் கப்பல்ல சவாரி செய்யறாங்க. நம்பவே முடியல. புக்ல எழுதிருக்கு இவங்க எல்லாரும் ஸ்பேஸ் கொலைக்காரங்க. எந்த ஸ்பேஸ் ஷிப் வந்தாலும் இவங்க கொள்ளையடிப்பாங்களாம். அப்புறம்
அப்புறம் அப்புறம் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி உள்ளேயே வந்துருவாங்களா? இதுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். இப்ப பாருங்க வேடிக்கைய. இது என்ன? அந்த பிளானட் நம்மள நோக்கி வருது. ஆக்சிடென்ட் ஆக போகுது. நான் இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாம் அங்கிள்.